ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னித் சேனல். நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ மிக முக்கியமாக பேசப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, அது திருச்சி கிழக்கு தொகுதியோட இடைத்தேர்தல் தாங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவரோட திருச்சி கிழக்கு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்போது அந்த தொகுதி காலியாக இருக்குது. ஸோ அங்கே யார் நிற்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே பயங்கரமாக இருக்குது. ஸோ விஜய் அவர்கள் ஒரு மாஸ்டர் பிளான் வச்சுருக்காரு. ஒரு பிரேக்கிங் நியூஸ் வெளியாகி இருக்குது. அது என்ன பிளான்? வாங்க வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். விஷயம் என்னன்னா, நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதியிலையும் போட்டியிட்டார். 2லையுமே ஜெயிச்ச அவர் முதலமைச்சராக பதவி ஏற்ற உடனே சட்டப்படி ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணணும். ஸோ திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அப்போது இருந்த இந்த இடைத்தேர்தல் தாவேகா சார்பாக யார் நிற்க போகிறா? கூப்பா கிருஷ்ணன் நிற்க போகிறாரா, இல்லை ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் நிற்க போகிறாரா அப்படின்னு ஏகப்பட்ட பெயர்கள் அடிபட்டுச்சு. ஆனால் திருச்சியில் நடந்த முதல் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் போன விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கில் உங்கள் வீட்டு பிள்ளையை நிறுத்த போகிறேன் அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்துட்டாரு. ஸோ அந்த உங்கள் வீட்டு பிள்ளை யார் தெரியுமா? இப்போ வெளியாகி இருக்க அதிரடி தகவல் படி அவர் நம்ம ராகவா லாரன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆமாங்க, லாரன்ஸை தான் திருச்சி கிழக்கில் களமிறங்க விஜய் பிளான் பண்ணியிருக்காருன்னு ஒரு டாக் வந்துட்டுருக்கு. ஸோ லாரன்ஸ் அவர்கள் வெறும் நடிகர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, முடியாதவங்களுக்குன்னு எல்லாத்துக்குமே ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டே தான் இருக்கார். ஸோ நிறைய ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி தாவேக்காவோட முக்கிய முழக்கமே லஞ்சம் ஊழலற்ற நேர்மையான ஆட்சி தான். அதுக்கு லாரன்ஸ் மாதிரியான ஒருத்தரை நிறுத்தும் போது அது மக்களை ஈஸியாக ரீச் ஆகும் அப்படின்னு நம்ம விஜய் அவர்கள் ஒரு பிளான் போட்டிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லைங்க, நம்ம லாரன்ஸ் அவர்கள் ரஜினியோட தீவிரமான ரசிகர். ஸோ அவர்கிட்டையும் போயிட்டு அட்வைஸ் கேட்டிருக்காரா? ரஜினி என்ன சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நமக்கு நல்லாவே தெரியும், லாரன்ஸ் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கு இந்த தேர்தலில் தாவேக்காக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். விஜய் போடுற இந்த கணக்கு ஒர்க் அவுட் ஆனால் திருச்சி கிழக்கில் தாவேக்காவோட வெற்றி ரொம்பவே சுலபமாக ஆயிடும் அப்படின்னு விமர்சனம் சொல்கிறாங்க. ஆனாலும் மக்களே, இது எல்லாமே இப்போதைக்கு ஒரு வட்டாரத்தில் வந்த தகவல் தான். தமிழக வெற்றி கழகம் சார்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்தால் தான் 100% உறுதியாகும். ஸோ ஒருவேளை லாரன்ஸ் அவர்கள் திருச்சி கிழக்கில் நின்னா, ஸோ அவரோட இந்த வெற்றி எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது சரியா தப்பா? உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.